வணக்கம். முழு முதற் கடவுளான விநாயகரை கும்பிட்டு விட்டுத்தான் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாம் தொடங்கி செய்கின்றோம். தினமும் விநாயகரை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும். ஆனால் இன்றைய அவசர காலகட்டத்தில் தினமும் கடவுளை வழிபடுவதற்கான நேரத்தை நாம் ஒதுக்குவதில்லை. ஒரு மாதத்தில் குறைந்தபட்சம் எத்தனை முறை விநாயகரை வழிபட்டால் நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும் என்று பார்த்தோமேயானால், சதுர்த்தி தினத்தன்று விநாயகரை வணங்குவது மிகவும் பிரபலம். விநாயகர் ஒரு சதுர்த்தி தினத்திலே பிறந்ததால் தான் விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடப்படுகின்றது. ஒரு மாதத்திற்கு 2 சதுர்த்திகள் வரும். சதுர்த்தி என்பது அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த 4வது நாள். பொதுவாக நம்முடைய வீடுகளில் மூத்தோர்கள் 4ஆம் பிறையை பார்க்க கூடாது, நாய்படாத பாடுபடுவோம் என்று சொல்வார்கள். அந்த 4ஆம் பிறை வருகின்ற நாளே சதுர்த்தி. இந்த சதுர்த்தி நாளிலே விநாயகரை வழிபட்டு முடிந்தால் விநாயகருக்கு விரதம் இருந்த பின்பு சந்திரனை தரிசித்து விட்டு நம்முடைய விரதத்தை முடித்தோமேயானால் 4ஆம் பிறையை பார்ப்பதால் நமக்கு புண்ணியமே வந்து சேரும். அதிலும் குறிப்பாக ஒரு மாதத்தில் 2 சதுர்த்திகள் வந்தாலும் தேய்பிறையிலே வருகின்ற 4வது நாள் சங்கடகர சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. சங்கடகர சதுர்த்தி என்றால் சங்கடம் துன்பம் ஹரம் என்பதால் அந்த துன்பத்தை துன்பங்களை களைகின்ற சதுர்த்தி ஒவ்வொரு பௌர்ணமியும் கழித்து வருகின்ற 4வது நாள். அன்று விநாயக பெருமானை வழிபட்டால் நம்முடைய சங்கடங்களை எல்லாம் தொலைப்பார் என்று கூறப்படுகிறது. இந்த சங்கடகர சதுர்த்திக்கெல்லாம் முத்தாய்ப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வருகின்ற தேய்பிறை சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. அன்று இறைவனை வழிபடுவது நாம் அந்த வருடத்திலே தவறவிட்ட மொத்த சதுர்த்திகளுடைய பலனையும் ஒரே நாள் மகா சங்கடகர சதுர்த்தியில் வழிபடுவதால் பெற்றுவிடலாம் என்றும் கூறப்படுகிறது. சந்திர பகவானே தேய்பிரையின் போது தன்னுடைய பிரகாசமானது மங்கிக் கொண்டு வருகின்றது என்று விநாயக பெருமானை வழிபடும் போது 4ஆம் பிறை என்று சந்திரனுடைய கதிர்களானது வளர்ந்து மிகுந்த வெளிச்சம் கொடுப்பதற்காக ஆசீர்வாதம் பண்ணிய கதையும் உண்டு. சந்திர பகவானுக்கே அருள் பாலித்த விநாயக பெருமான் அடிப்பொடியான நமக்கு அருள் புரிய மாட்டார். மாதம் வருகின்ற சதுர்த்திகளில் விநாயகரை வழிபடுவோம், அவருடைய அருள் பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.